அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, படம் ஸ்லோவாகவே இருக்கக்கூடாது, நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட 35 டேஸோ 40 டேஸோ ஷூட் வந்து வெறும் ஆக்ஷன் தான் இருந்தது. நான் வந்து படத்தில் பேசுவாங்களாப்பா ஏதாவது அப்படின்னு கேட்டேன்னா, எவ்ரி சீக்வன்ஸ் வரும்போதும் ஹீ வில் கம் அப் வித் ரெஃபரன்ஸ் மியூசிக்கோட தான். இந்த மியூசிக்கில் தான் அவங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு தான் சென்னைக்கு வருவார். அந்த போர்ஷன்லாம் நாங்கள் தூக்கிட்டோம் படத்துலேருந்து. வி ஜஸ்ட் தாட் எடிட் கேன் மேக் ஆர் பிரேக் அ ஃபில்ம், நோ டவுட் அபவுட் இட். உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். சினிமாவோட நேரில் வணக்கம். நான் ஜீவா பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா சார் இணைஞ்சிருக்காரு. நிறைய முக்கியமான படங்களோட எடிட்டர். இன்னைக்கு நம்ம கூட டிசி பத்தி பேசுறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்காரு. டிசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஒரு ரேரான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடியோ இன்டர்வியூ அப்படின்றது கூலாவே நீட்டா அப்படி கண்டிப்பாக கண்டிப்பாக அருண் மாதேஸ்வரன் சாரோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவர் இதுக்கு முன்னாடி வேற எடிட்டரோட கொலாப் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பண்றாரு அப்படின்னு. இந்த கொலாப் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்க இருந்து கனெக்ட் ஆச்சு இந்த கொலாப் அப்படின்றது? ஆக்சுவலாக வந்து இதை இனிஷியேட் பண்ணது வந்து தனுஷ் சார் தான். ஓகே. நான் வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அருண் மாதேஸ்வரனை மீட் பண்ண போயிருந்தேன். எனக்கு வந்து அவங்க போய் மீட் பண்ண சொன்னாங்க. சார் சைட்லேருந்து போய் மீட் பண்ணுங்கள், தே லுக்கிங் அவுட் ஃபார் அன் எடிட்டர்னு சொல்லி சொன்னாங்க. நான் போய் மீட் பண்ணும்போது இட் வாஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ஃபில்ம். ஓகே. அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் பேசணும். அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ கம்யூனிகேஷன். ஓகே. ஸோ நான் நினச்சேன் சரி இல்லை போல் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆஃப்டர் 6-7 months வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் லோகேஷோட ஒரு படம் பண்ணுறேன், ஓகே பண்ணுவீங்களான்னு கேட்டார். சரி ஓகே. அண்ட் தென் ஐ மெட் ஹிம். ஸோ இனிஷியேட் பண்ணது தனுஷ் சார் தான். ஓகே ஓகே. எப்பயுமே ஒரு டேரக்டருக்கும் எடிட்டருக்கும் நடுவில் ஒரு சிங்க் இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த சிங்க்குக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் அப்படின்றது இருந்திருக்கும்ல. நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ள ஒரு சிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும். அந்த கான்வர்சேஷன் பற்றி சொல்லலாம். அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, பேசிக்கிட்டீங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்குள்ள பரிமாறப்பட்ட விஷயங்கள் பற்றி? நான் ஃபஸ்ட்டு அவரை இந்த டிசிக்காக மீட் பண்ணும்போது தான் நாங்கள் படமாக பேச ப்ரொஃபஷ்னலாக. முன்னாடி இட் வாஸ் ஜஸ்ட் மீட் அண்ட் க்ரீட், அவ்வளோதான். செகண்ட் டிசிக்காக போய் மீட் பண்ணும்போது தான் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 30-35 minutes ஐடியாவாக நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணிட்டு அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, படம் ஸ்லோவாகவே இருக்கக்கூடாது, நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பேசிங்காக இந்த படம் வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் நம்ம எப்படி அப்புறம் இந்த சீக்வன்சஸ்லாம் பேசணும், அதை எப்படி பேஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் இனிஷியல் மீட்டிங்கில் அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். பட் இட் வாஸ் அபவுட் பேசிங். ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வாஸ் அபவுட் பேசிங் ஆஃப் த ஃபிலிம் தான். ஓகே ஓகே. ட்ரீட்மெண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. இந்த விஷயங்களை முழுமையாக தவிர்த்துடலாம், இந்த விஷயங்களை நம்ம இதில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத என்ன அவர் சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரே ஒரு பாயிண்ட் தான். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு 10 seconds மேலே இந்த படத்தில் நான் ஹோல்டே பண்ண மாட்டேன் ஷார்ட்டை, ஒரு ஷார்ட்டை ஹோல்டு அப்படின்னு சொன்னார். அதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் அந்த டிஸ்கஷனில் ஒரு சின்ன பாயிண்ட் கரைவ் ஆனோம். ஏன்னா இமோஷ்னல் போர்ஷன்ஸ் ஆஃப் த ஃபிலிம்லாம் நல்லா ஸ்டே பண்ணி ப்ரீத் பண்ணி பண்ணலாம். இமோஷன் அல்லாத எல்லா போர்ஷனுமே, ஆக்ஷனோ இல்லை இன்ஃபர்மேஷனோ எல்லாமே வந்து நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் ரேப்பிடாக கட் பண்ணி இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன பேசிங்கில் டிஃப்ரென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ அது மட்டும் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பிஃபோர் ஷூட் நாங்கள் அதை பேசி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஓகே ஓகே. டிசியோட கதையை எடுத்துக்கிட்டோம்னா அது இனிஷியலில் ஒரு பேஸ் லைன் அப்படின்றது ரொம்ப ஒரு தின்னான கதை. ஆனால் அந்த கதையை ஒரு நீங்கள் வச்சுருக்கிற டியூரேஷனுக்கு என்டர்டெய்னிங்காக நம்ம பேக் பண்ணோம் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? ஏன்னா திரும்ப சேசிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். என்டர்டெய்னிங்காக பேக் பண்ணணும், எந்த இடத்துலையும் அவர் சொன்ன அந்த பேசிங் அப்படின்ற ஒரு விஷயம் தொய்வடைஞ்சிடக்கூடாது அப்படின்றது இருக்குல்ல, அது எவ்வளோ ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக அருண் மாதேஸ்வரனுக்கே வந்து இஸ் காட் அன் எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ் ஆஃப் எடிட். ஓகே. அண்ட் அவர் வந்து மியூசிக்கோட தான் ஒரு சீனே அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எவ்ரி சீக்வன்ஸ் வரும்போதும் ஹீ வில் கம் அப் வித் ரெஃபரன்ஸ் மியூசிக்கோட தான் இந்த மியூசிக்கில் தான் இந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் எடிட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ஹாஃப் மை ஒர்க் அங்கேயே இஸ் டன். ஏன்னா அவர் என்ன மாதிரியான ஒரு பேசிங்கில் எதிர்பார்க்குறாருங்கிறது அந்த டெம்போலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த படத்தை வந்து இந்த சேஸ் தவிர்த்து மிச்ச போர்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஸ்ட்ரெயிட் டாக்கியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்டர்கட்டாக இருக்கும். இந்த ரெண்டு தான் இருக்கும். சேஸாக இருக்கும், இல்லைனா தேர்ஸ் அன் இன்டர்கட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா 1-to-1
கான்வர்சேஷனலாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து த்ரூ த ஃபில்ம் நாங்கள் எடிட் பண்ண டிஸ்கவர் பண்ணோம். அந்த இன்டர்கட்டுங்கிறது மட்டும் அது எடிட் நடக்க டிஸ்கவர் ஆன ஒரு விஷயம். பட் அந்த அதர்வைஸ் சேஸ் அண்ட் த டாக்கி வேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆனால் எடிட்டாக தான் இருந்தது. ஓகே. ஸோ பெருசாக அவர் வரும்போதே அந்த ஐடியாவோட வந்தார். ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ. ஓகே. எப்பயுமே எடிட் டேபிளில் மியூசிக் ரெஃபரன்ஸோட ஒர்க் பண்ணுற பேட்டர்ன் நடக்குமா இல்லை ரேராக நடக்குமா? இல்லை, ஆக்சுவலாக எப்போவுமே மோஸ்ட்லி வந்து நாங்கள் தான் ரெஃபரன்ஸ் போட்டு பண்ணுவோம். அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தட் ஐ ஒர்க் வித் நாங்கள் ரெஃபரன்ஸ் எடிட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி மியூசிக்கோட கட் பண்ணலான்னு. இவர் ஃபுல் படமே சீக்வன்ஸாகவே கம் அப் வித் ரெஃபரன்ஸ் மியூசிக்கோட. ஸோ அவர் என்ன எதிர்பார்க்குறாருங்கிறது கிட்டத்தட்ட அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே சார். இன்டர்கட் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது 2 போர்ஷனில் நான் கவனித்தேன். மேபி இன்னும் நிறைய இடத்துல இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்லுன்னா, பூம்பாடிகா பாட்டில் வாமிகா அண்ட் லோகேஷ் இவங்களோட 2 பேரோட அங்கே தான் வாமிகாவோட இன்ட்ரோ வரும். லோகேஷ் ஜெயிலில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு இது வரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் சீனில் அந்த அப்பாவியை வந்து போலீஸ் கொண்டுட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து காசு அடிச்சிட்டார் அப்படின்னு அவங்க ஃபேமிலி வந்து தேவதாஸ்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் அரசுகிட்ட பேச ஒரு இன்டர்கட் வந்துட்டு இந்த இன்டர்கட் அப்படின்றத நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க? என்ன மாதிரியான ஒரு பேட்டர்னாக இருக்கட்டும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணீங்க இந்தந்த இடங்கள்ல? அது ஒரு டியூரேஷனையும் கம்மி பண்ணலாம், வேற ஒரு விஷயத்தையும் அது உங்களுக்கு ஒரு உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதை பற்றி ஆக்சுவலாக இன்டர்கட் வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல சின்ன இடங்கள்ல கூட இருக்கும். அவர் பார்வதியோட அந்த லாட்ஜில் அந்த இருக்கும் போது, அந்த இடத்துல தங்கிட்டு இருக்கும் போது, அவர் அந்த சைடு வந்து ஒருத்தர் லாட்ஜில் இருக்கிறவர் வந்து இவரை வார்ன் பண்ணுவாங்க. இவங்க கீழே போய் அந்த பையனை ஃபர்ஸ்ட் அடித்தவொடனே அதுவுமே இன்டர்கட் பண்ணால் அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து அவன் நேற்று வந்தான், அவனை அடித்தான். ஸோ சின்ன இடங்கள்ல கூட நிறைய இன்டர்கட்ஸ் பண்ணினோம். ப்ரிடாமினன்ட்லி லென்த்தை குறைக்கிறதுக்கான டெக்னிக்காக தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நரேட்டிவாகவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு 2 பேருமே ஃபீல் பண்ணவே வந்து அதை நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். அண்ட் இட் இஸ் ஒர்க் இன் ஆர் ஃபேவர். ஸோ ஓகே. இனிஷியலி டைம்லைனில் ரஷ் இறக்கி பார்த்தோன்னே எவ்வளோ நேரம் இருந்துச்சு? அது எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா இந்த படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு எடிட்டாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக நம்ம போய் எடிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் பார்ப்பாங்க. அவர் வந்து ரொம்ப ஏர்லியாக அவர் 7 மணிக்கெலாம் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ வந்து நான் ஆஃபீஸ் போய் உட்கார்றதுக்குள்ளேயே வந்து அவர் ஒரு வெர்ஷன் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க என்னோடய அசிஸ்டண்ட்டோட. ஸோ சம்டைம்ஸ் வந்து அதுலேயே அவரே ஒன்று கிராக் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபைனல் பண்ணுவோம். அவர் சம்டைம்ஸ் வந்து அதனால வந்து சம்டைம்ஸ் நான் போகும்போதே இந்த சீன் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னே எனக்கு சம்டைம் கொஞ்சம் லேட்டராக பார்த்தா இந்த சீன் எங்கேப்பா வந்துச்சுன்னா அது முதலே தூக்கிட்டாங்க அப்படின்னுவாரு. ஸோ அதனால் ஐ திங்க் அபவுட் ஒரு 3.5 hours வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. பெரிய லென்த் ஒன்றும் இல்லை. 3.5 hours. எத்தனை வருஷன் போச்சு சார் எடிட்? வெர்ஷன் நிறைய போச்சுங்க, நிறைய போச்சு. பிகாஸ் அருண் கீப்ஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் திஸ் சீன் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்கும். ஒரு ரீல் ஒரு ரீலுக்கும் ஒரு நம்பர் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 4-5 வெர்ஷன்ஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் இண்டிபெண்டா ரீல்ஸ் கொடுக்க கொஞ்சம் மாறி இருந்தது. ஓகே. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடான வெர்ஷன் தான் இது? லாஸ்ட் வெர்ஷன் தான் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நாங்கள் பார்க்காத விஷயங்கள் இன்னும் டெப்த்தாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அந்த சீனை எலாபரேட் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் படத்தில் இருக்கா? இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து தாஸ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு தனி ட்ராக் ஒன்று இருந்தது. ஓகே. அதை வந்து நாங்கள் வந்து இமோஷ்னல் ரீசன்ஸ்க்காக ஓகே அவர் வந்து லாஸ்ட்டில் அவங்க அப்பாவை மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசி வச்சு அவர் நடுவில் மீட் பண்ண சீக்வன்சஸ், நடுவில் நேராக மீட் பண்ணி பேசுவாங்க. ஓகே. அவங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு தான் சென்னைக்கு வருவார். அந்த போர்ஷன்லாம் நாங்கள் தூக்கிட்டோம் படத்துலேருந்து. ஜஸ்ட் தாட் கடைசியில் கிளைமேக்ஸ் முன்னாடி அப்பாவை மீட் பண்ணிட்டு போனால் இன்னும் எமோஷ்னலாக ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது, இன்னும் பெட்டராக ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு கால் எடுத்துருந்தோம். அந்த மாதிரி சின்ன போர்ஷன் தான். ஓகே. பெருசாக மேஜராக எதுவும் வெளியே போகல. ஓகே. பார்வதி கேரக்டர் பற்றி பேசலாம். அந்த கேரக்டர் தான் படத்தோட எமோஷனுக்கு ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்றது சொல்லலாம். ஆனால் பார்வதி கேரக்டரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. நாங்கள் பார்த்தது ரொம்ப சின்ன. ஆனால் அதுக்குள்ளே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துகிற எமோஷன் எடுத்துகிட்டு வரது அப்படின்றது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். அதை அரேஞ்ச் பண்ணது எப்படி, அது அமைஞ்சது எப்படி? ஆக்சுவலாக அவங்க போர்ஷனில் எதுவுமே போல. ஓகே. கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாமே அவங்க இருந்த போர்ஷன் எல்லாமே இருந்தது. ப்ராபப்ளி ஒரு 2-3 ஷாட் போயிருக்கோம். அவ்வளோதான். ஓகே. அவர் லாட்ஜ்குள்ளே என்ட்ராகும் போது இவங்களை பார்த்துட்டு தான் உள்ளே என்ட்ராவார். அது மட்டும் வேணாம், பாடும் போது இன்ட்ரோ ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவ்வளோதான் போச்சு. வேறு பெருசாக எதுவும் மிஸ் பண்ணல. நீங்கள் எல்லாமே அவங்க ஷூட் பண்ணது எல்லாமே கிட்டத்தட்ட இருக்குது உள்ள. ஓகே. அண்ட் வந்து அந்த வே அந்த சீன் அவங்க எழுதினதே வந்து
ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால தான் சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இருந்தாலும் நல்ல இம்பேக்ட் வந்து கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இட் வாஸ் ரைட்டிங்காகவே அந்த இடம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சா? உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது, பட் ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கே, இது இம்பாக்ட் எப்படி ஏற்படுத்தும் எமோஷ்னலாக அப்படின்றத பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சா? எனக்கு வந்து அவங்கள அந்த ஷூட் அவுட் சீன் இருக்கு இல்லையா, அது ஒன்ஸ் அந்த ஷூட் அவுட் நம்ம எடிட் பண்ணோடனே இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும்னு தெரியும். ஏன்னா அந்த சீனில் வந்து அவருமே லோகேஷுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து அனியோட அந்த விழிகளே சாங் நாங்கள் வரும்னு எதிர்பார்க்கல. அதோட பார்க்கும்போது எனக்கு பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படி இருந்துச்சு. ஓகே, டியூரேஷன் பற்றி இன்னொரு விஷயமே பேசப்பட்டு இருக்கு. ஓவர்சீஸில் வேற ஒரு டியூரேஷன் இருக்குது, நியர்லி 250 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இல்லை, எனக்கு அது அப்படி ஒன்றுமே கிடையாதுங்க. ஓகே, அது ஃபேக் அப்படின்றது. அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ப்ராபப்ளி 1 or 2 minutes இருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து சென்சார் லிபர்ட்டி இங்கே கொஞ்சம் சென்சார் கட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே, அங்கே அப்படி இல்லை, டைரெக்டாக சர்டிஃபிகேஷன் தானே, அப்படியே PG-13, 14, 16 அப்படி கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம கட் பண்ணணும். ஓகே ஓகே. இந்த ஓவர் டோஸ் மீட்டர் அப்படின்றத நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணுவீங்க? இதே மாதிரி ஒரு படத்தில் இந்த சீன் மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ஓவர் டோஸ் மீட்டரை நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணுவீங்க? டிசிக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணிங்க? நீங்கள் ஆக்ஷன் திரும்ப திரும்ப வந்துடக்கூடாது, அது போர் ஆகிடக்கூடாது அப்படின்றத நீங்கள் எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிட்டீங்க? ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் வந்து படத்தில் பார்க்கும்போது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இன்னொன்று சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 35 days or 40 days ஷூட் வந்து வெறும் ஆக்ஷன் தான் இருந்தது. நான் வந்து படத்தில் பேசுவாங்களாப்பா ஏதாவது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எந்த சீன் போனாலும் நான் ஒரு 10 நாள் ஷூட் பண்ணேன். உள்ளே போனாலே வெறும் கன் சவுண்டாக தான் கேட்கும். அப்புறம் எடிட் பண்ணும்போது அருண்கிட்ட கேட்டேன், அருண் இது டாக்கி இருக்கா படத்தில் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே டாக்கி தான் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை முடிச்சுட்டு அப்புறம் டாக்கி எடுத்தாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இவ்வளோ ஆக்ஷன் இருக்கே, டாக்கி எப்படி இருக்கும், எவ்வளோ பெர்சன்டேஜ் டாக்கி இருக்கும். நான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஓகே. ஆனால் ரொம்ப கம்மி டேஸில் அவர் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஷூட் பண்ணார். அவர் என்ன வேணுமோ அது மட்டும் ஷூட் பண்ணார். ஸோ அந்த டவுட் இனிஷியலாக இருந்துச்சு, இவ்வளோ ஆக்ஷன் நடுவில் ஃபுல்லாக சண்டையாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் அது ஃபஸ்ட் டிராஃப்ட் நாங்கள் லைனப் பண்ணும்போது அந்த டவுட் எனக்கு சுத்தமாக இல்லை. ஓகே ஓகே சார். படத்தில் 3 முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இன்டர்வல், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் சீன், அப்புறம் கிளைமேக்ஸ் அப்படின்றது. இன்டர்வல் லாக் பண்ணது எப்போ, எத்தனை வெர்ஷன் போச்சு, அதை அரேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? நீங்கள் எக்ஸாம்பிள் மியூசிக் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ரிதமிக்காக கட் பண்ணணும் அப்படின்றது ஒரு டாஸ்க் அமைஞ்சுதா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே இதுதான் ஷூட் பண்ணாங்க, இன்டர்வல் பிளாக் தான். Day 1 ஷூட்டே அவங்க 2 பேரும் பேசுறது தான். ஸோ ஐ திங்க் Day 3லேருந்து இன்டர்வல் பிளாக் ஃபைட்டு தான். ஓகே. ஸோ வந்து தட் ஹோல் அவர் உள்ளே என்ட்ராகி திருப்பி வெளியே அவங்கள கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 or 5 days முடித்தாங்க. ஓகே. அதுதான் ஃபஸ்ட்டு இது. அந்த பிளாக் வந்து அதான் அருண் கிட்டத்தட்ட வேற ஒரு மீட்டரில் தான் மியூசிக் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த மியூசிக் வந்தோன்னே இதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ண வேண்டியிருந்தது. ஒன்றும் பெரிய எடிட்டாக பெருசாக ஒன்றும் இது அந்த ரிதம்க்கு கட் பண்ண வேண்டியிருந்தது, அவ்வளோதான். ஓகே. இந்த படத்தில் அது கம்ப்ளீட்டாக ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு, ரிதம்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும், அது ஒரு ஸ்டைலாக அமையலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை, அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சுங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸாகவே மியூசிக் ஒரு 4 ட்ராக் முன்னாடியே ரொம்ப அட்வான்ஸாக வந்துடுச்சு. ஓகே. ஸோ அதனால இருக்கும்போது இதான் மியூசிக்னு தெரியும் போது நம்ம ரிதம்லேயே கட் பண்ணிடலாமே. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த சீக்வன்சஸ்லாம் அந்த அந்த மியூசிக் ஏற்ற மாதிரியே கட் பண்ணியிருந்தோம். அது ஆக்சுவலாக அது பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. ஏன்னா பூம்பாடி கடிக்க பார்த்து நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க, நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி இவ்வளோ சிங்கில் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ இல்லை முன்னாடியே வந்துருச்சு மியூசிக் அப்படின்னு. அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக தான் இருந்தது. ஓகே ஓகே. போலீஸ் ஸ்டேஷன் சீன் பற்றி பேசலாம், அதோட எடிட்டிங் ப்ராசஸ் பற்றி. அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, எத்தனை வெர்ஷன் போச்சு? ஆக்சுவலாக எல்லாமே கொஞ்சம் வெர்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் டோட்டல் தலைகீழ மாற்றி அந்த மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த சந்திராவோட என்ட்ரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஒரு வெர்ஷன் எடிட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வரலாம், அவன் பேச பேச சந்திரா வந்தால் இன்னும் ஹை ஆகுது அப்படிங்கிற காலை எடிட் ஒரு வெர்ஷன் முடிச்சுட்டு செகண்ட் வெர்ஷனில் அந்த கால் எடுத்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் வெர்ஷன் வாஸ் எந்தெந்த பாயிண்டில் செகண்ட் ஷூட் பண்ணது எல்லாமே இருக்கும். ஸோ தேர்ட் வெர்ஷனில் வந்து
இந்த இந்த மீட்டர் போதும், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இந்த ஷார்ட்ஸ்லாம் போயிடலாம் வெளியே அப்படின்னு ஒரு தேர்ட் வெர்ஷன் ஒன்று பண்ணோம். அப்புறம் அனி அவங்க மியூசிக் கொடுத்தாங்க. அவர் கொடுத்ததுக்கப்புறம் டோட்டலாக சுருக்கி அந்த அந்த இதான் ஃபைனல் லென்த்துன்றதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அந்த முன்னாடியே கொடுத்ததெல்லாம் பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஓகே, கிளைமேக்ஸ் பற்றி பேசலாம். அங்கே என்னன்னா ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு தான் வரும். ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரும். திரும்ப அந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு கிருஷ்ணதயாள் சாருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் ஒரு ஃபைட் சீன் அங்கே இதை பேக் பண்ணதை பற்றி பேசலாம். அதுக்கு அது ஆக்சுவலாக வந்து அந்த இன்டர்கட்டுமே வந்து ரொம்ப லேட்டாக தான் டிசைட் பண்ணோம். ஓகே, அப்பாவோட பேச பேச இங்கே ஒரு இவர் வெயிட் பண்ணுறாரு, இங்கே அப்பாவோட பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் லேட்டராக எடுக்கப்பட்ட கால் தான். அது வந்ததுக்கப்புறம் இல்லாட்டி என்ன ஆயிடுதுன்னா, இவங்க ஃபுல்லாக பேசி முடிக்கிறாங்க, அப்புறம் ஒரு சண்டை, அதுக்கப்புறம் 1-on-1 அப்படி இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் பிரிக்கலாம், அது கொஞ்சம் ஸ்கேட்டர் பண்ணலாம். அந்த ஒன்ஸ் அவர் லோகேஷ் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஆன் ஃபைட் சண்டையாகவே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் இமோஷனுக்கும் இதுக்கும் நடுவில் அவர் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறான், வருவானா வரமாட்டானா, தாஸ் வந்து அங்கே திருப்பி வருவானா, அந்த ஒரு மீட்டரில் இல்லை வர வரைக்கும் என்னால் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற இமோஷனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து அதை மட்டும் ஸ்கேட்டர் பண்ணோம், அந்த போர்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இங்கே வந்ததுலேருந்து ஷூட் பண்ண ஆர்டர் தான். ஓகே, ஆங்கோவா சாங் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு டாக்கி போர்ஷன் இருக்கும். தேவதாஸ்க்கும் பார்வதிக்கு ஒரு டாக்கி போர்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டதுக்கப்புறம் மௌன ராகங்கள் பேசுது அப்படின்ற ஒரு ஐ பிச் லைன் வரும். அந்த இடத்துல நாங்கள் என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அடுத்து என்ன ஷாட் வரப்போகுது அந்த ஐ பிச்சுக்கு அப்படின்றத பார்த்தா ஒரு பூனை ஷாட் வச்சுருந்தீங்க. ஆனால் அது தியேட்டரில் அப்ளாஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அது வந்து ஆக்சுவலாக அது ஃபுல்லாக அந்த ஏரியாவே வந்து அருண் தான் அசம்பிள் பண்ணார். ஷார்ட்ஸில் இல்லை, ஓகே, அங்கே சாங் வரப்போகுதுன்றது எனக்கு தெரியாது. நாங்கள் வேற ஒரு டாக்கியாக தான் அதை எடிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு எடிட்டில் போய் பார்க்கும்போது அவர் காலையில் வந்து அந்த ஒரு சாங் போட்டிருந்தார், ஜஸ்ட் ஃபெல் இன் பிளேஸ். அதனால அது அவர் தான். ஓகே, உங்களை எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணிச்சு? எனக்கு அது அங்கே போட்டோடனே எனக்கு நல்லா லேண்ட் ஆகிடுச்சு அந்த சாங் அங்கே. ஓகே ஓகே, இந்த மாதிரியான டாஸ்க் உங்களுக்கு ஒவ்வொரு படத்துலையும் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ஆடியன்ஸ் ஒன்று எதிர்பார்ப்பாங்க, பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது, வேற ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது ஒவ்வொரு படத்துலையும் எப்படி இருக்கும்? அந்த டாஸ்க் குறிப்பிட முடியும். டிசிக்கு எப்படி இருந்துச்சு? எந்தெந்த சீனில் இருந்துச்சு? டிசிக்கு வந்து எனக்கே அது நான் தியேட்டரில் பார்க்கும்போது என்னையே சில இடங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. இவ்வளோ ரிசீவ் பண்ணுவாங்க, அது இந்த இடத்துக்குலாம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி மேஜர் சரத் ரவியோட போர்ஷன் வந்து நான் இப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அது கொஞ்சம் சீரியஸான ஏரியாவை தான் ஐ மீன் எல்லா இடமும் இல்லை, சில இடங்கள் நான் கொஞ்சம் சீரியஸாக பார்த்தேன். ஆனால் அவர் வந்தாலே அங்கே அப்ளாஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து சில விஷயங்கள் பண்ணோம். எதிர்பார்த்து பண்ணதுதான் இன்டர்வல் பிளாக். இங்கே ஒரு ஹை மூமெண்ட்டு, மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் மியூசிக் வந்து அந்த இடத்துல வரும் அப்படின்னு எதிர்பார்த்து, அப்புறம் அனி அவங்க சஜஷனில் வந்து அந்த இது வந்து இந்த மாதிரி சில இடங்கள்லாம் எதிர்பார்த்து பண்ணோம். எதிர்பார்க்காம எனக்கு இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓகே, எந்த பார்ட் எடிட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு? அது மேபி ஒரு எமோஷனல் போர்ஷனாக இருந்திருக்கலாம், ஆக்ஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க. எந்த பார்ட் வந்து ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு அந்த இடத்துல உங்களுக்கு? திரும்ப அது வேற ஒரு வெர்ஷன் போயிட்டே இருந்திருக்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் அதில் வந்துட்டே இருக்கலாம், நீங்கள் நிறைய பேர்ட்ட பெர்ஸ்பெக்டிவ் கேட்டிருந்திருக்கலாம், அப்படி உங்களுக்கு சேலஞ்சாக இருந்தது? இதுதான் பொம்பா டிகடிக ஏரியா தான். ஏன்னா அது 2 செப்பரேட் மாண்டாஜ், அதுக்குள்ளே காமன் பாயிண்ட் டு இன்டர்கட் வந்து எதுவும் இல்லை. இவங்க சஃபர் பண்ணுறாங்க, அவரும் ஒரு சஃபரிங்கில் இருக்காருங்கிறது தான் காமன் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ட்ராக் ஒன்று 3வது வரும். அது இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போலீஸ்கிட்டேருந்து மறைஞ்ச ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த 4த்தையுமே ஒரு உள்ள சுருக்கிறதுங்கிறது அது மட்டும்தான் கொஞ்சம் ஃபுல் படமாகவே கொஞ்சம் கஷ்டமான படம் தான் எடிட் பண்ணேன். அதாவது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, பட் ஆனால் அருணோட கொலாபரேட் பண்ணும்போது இட் வாஸ் ஈஸி. அந்த ஒரு ப்ராசஸ் ஈஸியாக தான் இருந்தது, பட் கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது. நிறைய எடிட் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல் இருந்தது உள்ள, நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது. ஸோ சூஸ் பண்ணி போட்டு பண்ணுறது. பட் இந்த ஏரியா மட்டும் இதை வந்து ஒரு சாங்குக்குள்ளே சுருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம் அது. ஓகே, எந்த போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஐயா இருந்துச்சு? ஏன்னா ஏதாச்சும் ஒரு காட்சியில் உங்களுக்கு அதிகமான ஷார்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம், இவ்வளோ இருக்குது அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம். என்ன இவ்வளோ ஷார்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, எப்படி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன் வந்தது. அதாவது ஒரு சந்தோஷத்தில் ஒரு கன்ஃபியூஷன் அந்த பாயிண்ட் இது. ஆக்சுவலாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்காத எக்ஸ்ட்ராடினரி ஷார்ட்ஸ் நிறைய இருக்குது. முகேஷ் வந்து அவர் வந்து
கொடுக்க இந்த படத்தில் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். எக்ஸ்ட்ரானரி ஷார்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. நான் சில இடங்கள்லாம் இது இழக்கும் போது ஐயோ இந்த ஷார்ட் போதே அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங்காக அப்போ நான் முகேஷை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ஃபோன் பண்ணி ஷார்ட்டை வச்சுருங்க அது மாதிரி தான் சொல்லுவேன். இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னல். அது அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் போயிருக்கு வெளியே. நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது வந்து கிளைமேக்ஸ் தான். ஓகே. ஃபைட் வந்து லாட் ஆஃப் ஷார்ட்ஸ். அதில் வந்து ஒரு போர்ஷன் ஒரு அந்த 1-on-1 ஃபைட் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு போர்ஷனே நாங்கள் எடுத்துட்டோம். ஓகே. வாண்டட் டு ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் ஷார்ட் அஸ் பாசிபிள் அந்த ஏரியாவை. அதில் கொஞ்சம் போயிருக்கோம். மற்றபடி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் முகேஷ் வந்து கண்டிப்பாக வருத்தப்படக்கூடிய நல்ல ஷார்ட்ஸ்லாம் நிறைய போயிருக்கு வெளியே. ஓகே. ஆனால் ஒரு எடிட்டருக்கு எப்பயும் ஒரு அந்த குற்ற உணர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக. ஏன்னா டேரக்டர் ஒரு எய்மோட எடுத்துகிட்டு வந்திருக்காரு, சினிமாட்டோகிராஃபர் அது ரொம்ப ரஷ் எடுத்துருக்காரு, ஆனால் நம்ம இப்படி கட் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு கில்ட் எப்பயுமே இருக்குமா உங்களுக்கு எப்பயும் ஒர்க் பண்ணும்போது? எங்களுக்கு இருக்காது, ஏன்னா அதான் எங்கள் வேலையே. ஓகே. ஸோ அது நான் கில்ட்டியாக இருக்குமான்னு தெரில. பட் ஆனால் அவங்கள பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் ஐயோ நான் இப்போ சொல்லணும் அந்த செட் ஆகலை அதுக்குள்ள. டிசி பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், ஜென்ரலாகவும் சில விஷயங்கள். ஓகே. டேரக்டர் தனுஷ் சார் உங்களை அதிகம் அட்மையர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? எனக்கும் தெரியல அவருக்கு. பட் தேர்ஸ் ஒன் வெரி குட் சிங்க் பிட்வீன் மீ அண்ட் ஹிம். தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் நான் சிலது பண்ண உடனே அவருக்கு ரொம்ப, நான் சொல்கிறது இனிஷியல் ஃபிலிம்ஸில் சில இதெல்லாம் லைன் அப் பண்ணோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்து அந்த ட்ரஸ்ட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணி. ஆமாம் ரொம்ப. ஓகே. ஆஸ் எ எடிட்டராக இப்போ டேரக்டருக்கு அப்புறம் ஒரு படம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக எடிட்டர் கையில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அது எவ்வளோ லெவலில் இருக்கும், எவ்வளோ % அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? இல்லை, அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தாங்க. ஏன்னா இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனில் ரைட்டிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இது வந்து அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம விஷுவலாக இது பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கு ஒருத்தங்க ஷூட் பண்ணுறாங்க, அவங்க ஷூட் பண்ணதை வச்சு நம்ம இந்த வேர்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இங்கேயும் எடிட் டேபிளில் கட்ஸுமே ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். எடிட்டில் வந்து எடிட் கேன் மேக் ஆர் பிரேக் அ ஃபில்ம், நோ டவுட் அபவுட் இட். பட் வந்து அது வந்து ஒரு எடிட்டர் கையில் மட்டும் இல்லை. இப்போ இந்த ஃபில்ம் வச்சு பேசுவோம், டிசி வச்சு பேசுவோம். அருண் வாஸ் வெரி ஓப்பன். நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருப்பார்னு நினச்சேன் உண்மையாகவே. ஆனால் எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஃபில்ம் ஐ ஒர்க், ஈஸியஸ்ட் டேரக்டர் ஐ ஒர்க் வித் ஆல்சோ. அந்த மாதிரி ஒன்று அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப கொலாபரேட்டிவாக இருக்கும். சர்டன் திங்ஸ் நம்ம சொல்கிறது எல்லாமே கரெக்டாகவும் இருக்காது. அப்போது அவங்க ஒரு கான்வர்சேஷன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் எடிட்டில் வந்து ஐ திங்க் யூ கேன் டெஃபினெட்லி ரீகன்ஸ்ட்ரக்ட், டூ சம்திங் ரியலி ஒரு மாதிரி ஹெல்த்தியான ஒரு இதில் பண்ண முடியும். அண்டு டெஃபினட்டாக வந்து ஒரு டு அ சர்டன் லெவல் எடிட்டில் வந்து நம்ம ஒரு படத்தை சேவ் பண்ண முடியும். பட் நாட் என்டையர்லி ஆன் த எடிட். சிலது வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் கூட இருக்கும். பட் சிலதில் வந்து சின்னதாக சீன்ஸை மாற்றி போட்டோ இல்லை டப்பிங்கில் அந்த லெவலில் ஐ திங்க் யூ கேன் டெஃபினெட்லி சேவ் ஃபில்ம் இந்த எடிட். பட் I don't think it can entirely be saved here. இப்போ எடிட்டராக உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பெஸ்ட் எடிட்டட் ஃபிலிம்ஸ்னு ஒரு 5 படம் சொல்லலாமா? அதோட ஒன்லைன் பற்றி அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒன்லைன் அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம். எனக்கு இந்த படத்துக்கே பெரிய ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு பர்சனலி, அருணுக்கே தெரியுமா தெரியாது, எனக்கு வந்து குரு வந்து ஒரு ரொம்ப பெரிய ரெஃபரன்ஸ். ஏன்னா ஒரு மிகப்பெரிய கதையை சுருக்கி ஒரு 2.5 மணி நேரத்தில் சொல்லியிருப்பாங்க. சைல்ட்ஹுட்லேருந்து அவர் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து அது ஒரு மிகப்பெரிய கதை, அதை எப்படி இவ்வளோ நேரத்தில் சுருக்கி சொன்னாங்கன்றது எனக்கு எப்போ பார்த்தாலும் அது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து வந்தது தான் கூட சில இன்டர்கட்ஸ்லாம் அதில் பயங்கரமாக எனக்கு அந்த படம் எப்போ பார்த்தாலுமே எடிட்டாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அந்த படம். ஓகே. தட் இஸ் மை கோ டு ஃபில்ம் எப்போவுமே. அதுக்கப்புறம் வந்து வேட்டையாடு விளையாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தமிழ் படம் தான். இல்லை பிரச்சனை கிடையாது, என்ன படம்னாலும் சொல்லலாம். எனக்கு வேட்டையாடு விளையாடு எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து எடிட்டில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, மண்டேலா ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எனக்கு ஆக்சுவலி ஃபிலோவோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ராம் கோபால் வர்மா சார் ஃபிலிம்ஸ் வந்து எடிட்டுக்கு ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கும். நான் வந்து கம்பெனி வந்து அடிக்கடி பார்ப்பேன். அது எனக்கு வந்து இவர் தான் சஜஸ்ட் பண்ணார்.
நான் ரங்கூன் பண்ணிட்டு இருந்தபோது ராஜ்குமார் சார் பண்ணார். ஆக்சுவலாக அது பார்த்த உடனே அவங்க ஒரு எடிட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அந்த படமும் நான் போய் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்டாக நான் ஸ்ரீகர் சார் நான் ஸ்ரீகர் சார்ட்ட தான் ஒர்க் பண்ணதுனாலையும் நான் அவருடைய ஃபில்ம்ஸ் வந்து குரு அளவுக்கு எனக்கு கன்னத்தில் முத்தமிட்டாலும் பெரிய ஒரு நான் அடிக்கடி எடிட்டுக்காக பார்க்குற படம். ஓகே, இந்த 5 படங்கள் தான் உங்களுக்கு எடிட்டில் ரொம்ப பிடிச்ச படங்கள். ஓகே, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் பொறுமைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.